என்னை காலில் மிதிச்சு இனிமேல் சினிமாவில் நடிக்கவே இவனுக்கு ஆசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே உதைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனி அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் திரையுலகில் வெகு சில நடிகர்கள் மட்டுமே திறமையோடும் சமூக பொறுப்பும் அக்கறையும் கொண்ட நடிகர்களா இருக்காங்க. அதுல சமுத்திரக்கனி அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. அதே நேரத்துல சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்குள் காலடி எடுத்து வச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில மட்டும் இல்ல தெலுங்கு சினிமாவிலையும் முக்கியமான நடிகராக வளர்ந்திருக்காரு. பெரும்பாலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்கிற சமுத்திரக்கனி அவர்கள் கதாநாயகனா ஏதாவது படத்துல நடிக்கின்றார் அப்படின்னா அந்த படத்தோட கதை கட்டாயமா சமூக பொறுப்புணர்வு கொண்ட படமா இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த வகையில 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு திரு மாணிக்கம். இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடந்துச்சு. அந்த சந்திப்புல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஆரம்பத்துல சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு வரும்போது என்னென்ன கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத அவரு பேசியிருக்காரு. சமுத்திரக்கனி அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நான் முதல்ல சீரியல்ல சின்ன கதாபாத்திரத்துல நடிக்க போனேன். அப்ப நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அப்ப அந்த இயக்குனர் என்னை பார்த்து என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த காட்சியில நாடகத்துல நடிக்கிற ஒரு நடிகர் என்ன உதைக்கணும் அப்படிங்கறதுனால இயக்குனர் உடனே அந்த நடிகரை கூப்பிட்டு, இப்ப நீ அவனை உதைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, நீ உதைக்கிற உதையில அவ வெளியே போய் விழணும், அதுக்கப்புறமா அவனுக்கு சினிமா ஆசை எப்பவுமே வரக்கூடாது, சினிமாவை எப்பவுமே அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு நீ உதைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இயக்குனரோட பேச்சு கேட்டு அந்த நடிகரும் என்ன மிதின்னு மிதிச்சாரு. இன்னும் சொல்ல போனா அந்த சீன்ல நான் பல முறை மிதி வாங்கியிருக்கேன். ஆனா அந்த இயக்குனர் சொன்னது மாதிரி நான் சினிமா கனவை விடவே கிடையாது. அதுக்கப்புறமா அந்த இயக்குனர் கிட்ட ரொம்ப நாள் வேலை பார்த்தேன். அவர் என்னை விடவே இல்லை. என்ன மிதின்னு மிதிச்ச அந்த நடிகர் இப்ப என்னை பார்த்தா மன்னிப்பு கேட்பாரு. அன்னைக்கு நான் வாங்கின மிதியால தான் இன்னைக்கு சினிமாவுல நடிகரா இயக்குனரா வளர்ந்து நிக்கிறேன். நேர்மையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி சினிமாவுல என்னோட பயணத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சமுத்திரக்கனி அவருடைய இந்த பேச்சு பல பேர் ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. சின்ன திரையோ வெள்ளித்திரையோ ஒருத்தர் பார்ப்பதற்கு இலக்காரமா இருந்தா அவங்கள எல்லா துறையிலுமே ஒடுக்க தான் பாக்குறாங்க. அவங்களோட திறமைய தனித்தனியே, அதாவது தனித்தன்மை என்னன்னு தெரிந்து கொள்ள யாருக்குமே விருப்பமோ எண்ணமோ வர்றது கிடையாது. இந்த அளவுக்கு சினிமாவில் ஆரம்பத்துல வரும்போது கொடுமையெல்லாம் பண்றாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்பவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு தாங்க கேட்க தோணுது. சமுத்திரக்கனி அவர்களுக்கெல்லாம் இப்ப ரொம்பவே நல்ல இடம் கிடைச்சிருக்கு. மக்களோட மனசுல ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய கதையும் கதாபாத்திரங்களும் ரொம்பவே அருமையா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே மிஸ் பண்ணாம நல்ல கதையை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் அவர் சொன்னதுதான் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.